கிரிக்கெட் டாக்கீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். சிரிப்பு, சிந்தனை இது ரெண்டுமே மனிதனுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. அகந்தை அழிந்தது எப்படி? அதாவது ஒரு ராஜாவுக்கு, ஒரு டீச்சருக்கு, ஒரு அப்பா அம்மாவுக்கு, ஒரு குருவுக்கு, இவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள வழிக்கு கொண்டு வரணுன்றது தெரிஞ்சிருங்க. இப்போ அரசனுக்கு எப்படி தன் மக்களை கவர்றதுன்றது தெரிஞ்சிருக்கணும். எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்றது தெரியணும். மக்களுக்கும் அரசனை எப்படி வழி கொண்டு வர்றதுன்றது தெரியணும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு தாயை எப்படி இது பண்ணுறது, அவங்க கிட்ட இருந்து காரியத்தை சாதிக்கிறதுன்றது குழந்தைக்கு தெரியணும். குழந்தைகிட்ட இருந்து காரியத்தை எப்படி நடத்தணுன்றது தாய்க்கு தெரியணும். ஒரு குருவுக்கு ஒரு மாணவனை எப்படி நடத்தணுன்றது தெரியணும். ஒரு மாணவன் குருவை எப்படி அணுகணுன்றது தெரியணும். ஆனால் மேலே இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சால் தான் இவங்க கீழே இருக்கவங்கள நல்லா கையாள முடியும். இந்த கதையில் பார்க்குறீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு கோயில், அந்த கோயிலில் பல அர்ச்சகர்கள் இருக்காங்க. அந்த கோயிலில் இந்த அர்ச்சகர்கள்லாம் எல்லாருமே எப்படின்னா ரொம்ப வலிமை மிக்கவர்கள், ரொம்ப பலசாலிகள், நல்லா தினசரி புஷ்அப்ஸ்லாம் பண்ணுறவங்க. அதாவது அப்புறம் நல்ல உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி நல்ல கடுமையாக நல்ல ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கக்கூடியவர். எல்லாருமே ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க. எதற்குமே அஞ்சறவங்க கிடையாது, பயப்படுறவங்களே கிடையாது. ஓடிக்கொண்டு இருக்கிற குதிரையை நிறுத்துறவங்க, அப்படியே கையால் நிறுத்தக்கூடிய வலிமை பெற்றவர்கள். காலங்காத்தால் எழுந்து பச்சை தண்ணியில் குளிப்பார்கள். ரொம்ப உடல் வலிமை, பிராணசக்தி எல்லாமே நல்லா இருக்குது. இறையாற்றல் எல்லாமே இருக்குது. பார்க்க அழகாக இருக்காங்க. ராஜாவுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கள் நல்லா தபஸ் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க. இவர்களை நாம் நம்மளுடைய அரசியல் பணியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு ராஜா ஒரு வாட்டி இவர்களை அழைத்து கௌரவித்து அவர்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறார். ராஜா தன்னுடைய காவலாளியை போய் அனுப்பி இந்த மாதிரி இவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராஜாவுடைய இவர் இந்த பொறுப்பாளர் போய் அங்கே ஒரு அமைச்சர் ஒருத்தர் காவலாளியோடு போயிட்டு இந்த மாதிரி ராஜா உங்களை எல்லாம் இந்த அரண்மனைக்கு அழைத்திருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவங்க எல்லாரும் சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது. சாதாரண ஆட்கள்னால் அப்படியா ராஜாவை கூப்பிட்டாரு, ஐயோ இது வந்துடுறேங்கன்னுவாங்க. இவங்க எல்லாருமே தபஸ்விகளாக இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, நாங்கள் எங்களால் வர முடியாது, உங்கள் ராஜாவை இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே காவலாளிக்கு இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும், யாருமே நம்ம அந்த மாதிரி பார்த்தது இல்லையா, ராஜாவுடைய அரசாங்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ராஜாவை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு அவர்கிட்ட சன்மானம் வாங்குறதுக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு இது புதுசாக இருக்கேன்னு இந்த செய்தியை கேட்டுட்டு ஒரே யோசனையாக போயிட்டு அங்கே மந்திரிக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மந்திரி போய் ராஜா கிட்ட சொல்கிறார், ராஜா இந்த மாதிரி சொன்னோம் நீங்கள் சொன்னதை, ஆனால் அவர்கள் நீங்கள் வரணுன்றதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் மந்திரியும் ராஜாவும் கலந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசுகிறாங்க. பேசி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இந்த கோயில் அர்ச்சகர்களாக இருக்கவங்க ராஜா கிட்ட வராங்க. ராஜாவே, நாங்கள் உங்களுக்கு அடிபணிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வீடு, எங்களுக்கு மாடு, இதெல்லாம் எங்களுக்கு வசதிகள் தேவைப்படுது, அதற்காக நாங்கள் உங்களை உங்களை அண்டி வந்திருக்கோம், நீங்கள் தான் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி தினசரி இது ஒரு தொடர்ந்து நடக்குது. மக்களுக்கு அந்த காவலாளிகள் போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரே விந்தையாக இருக்குது. என்ன இது, இப்படி ஒரு காலத்தில் ராஜாவையே எதிர்த்து பேசினவங்க இப்படி திடீர்னு இப்படி ஆயிட்டாங்களே, என்ன பண்ணாரு ராஜா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது ராஜா என்ன பண்ணியிருக்கிறாருன்னு. தீர விசாரிச்ச போது தான் தெரியுது, அந்த பிரம்மச்சாரிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். கல்யாணம் பண்ணதுக்கு அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவர்களுக்கு தேவைகள் அதனால் இவர்கள் இப்போ ராஜா கிட்ட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிற்கிறார்கள். அதாவது என்னென்னா, அந்த தவ வாழ்க்கையில் அவங்க நிலைத்திருந்தார்கள்னா யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை, இறைவன் மட்டுமே அவங்க சார்ந்திருக்கலாம். எப்போது ஒருத்தரை சார்ந்திருக்க வேண்டியதாக ஆயிடுச்சுன்னா, நாம் சமுதாயத்தில் ஒருத்தரை சார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. யாரையும் நாம் எல்லாரையும் நாம் எதிர்த்து இருக்க முடியாது.
அப்போ வந்து இந்த கதையை வந்து யார் சொல்றாருன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு இந்த கதையை. அப்போ என்னன்னா, நாம் எடுத்திருக்கக்கூடிய துறவுன்றதே சில பேர் வந்து எதற்காக எடுப்பாங்கன்னா, வைராகியத்தால எடுப்பாங்க. முழு வைராகியத்தால. சில பேர் எதற்காக எடுப்பாங்கன்னா, ஒரு போர் குணத்துக்காக, நான் இருந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு. இப்போ விஸ்வாமித்திரர் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருந்தாரு. வசிஷ்டருக்காகவே ஒரு ரிஷியா இருந்தவரு, தான் ரிஷியா இருந்தவர் வந்து, நான் வசிஷ்டர் மாரி இருந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு போர் குணத்துக்காக ரிஷியா இருந்தவர். பல 1000 வருஷங்கள் இருந்தார். பல தோல்விகள் அடைந்து கடைசியா அந்த ரிஷி பட்டத்தை அடைந்தார். அவர் ஒரு முன்னுதாரணமும் சொல்லலாம். ஆனால் அவர் அணுகுமுறை முதல்ல போர் முறையா தான் ஆரம்பித்தது. இன்னும் சில பேர் இருக்காங்க. எதுக்காகன்னா, இங்க இருந்தா சாப்பாடு கிடைக்குது. இந்த மடத்துக்கு வெளில இருந்தா இந்த வேஷம் போட்டா சாப்பாடு கிடைக்குது, காசு கிடைக்குதுன்ட்டு வேஷத்துல இருப்பாங்க. பணத்துக்காக வேஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க. முழு வைராகியம் இல்லாதவங்களும் இருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிறவர்கள் தன்னோட நிலையில இருந்து தடுமாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுல நாம் இருக்கிறோம்ன்றத பார்த்து அந்த நிலைக்கு தகுந்தாவால் நடந்துக்கணும் அப்படின்றதையும் உணர்த்துறார். இதை வந்து வள்ளுவரும் நமக்கு வந்து அழகான திருக்குறள்ல சொல்றார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர். உலகத்தில் செல்வமுடையவர் சிலரும் செல்வம் இல்லாதவர் பலருமாக இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலரும் தவம் செய்யாதவர் பலருமாக இருப்பதால் தான். இதையும் சொல்றார். இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிலையிலிருந்து தடுமாறதவங்க தான் அந்த நிலையில இருந்து சாதிச்சு காட்டுறாங்கன்றதையும் சொல்றார். நிலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் என்னன்னா, நாம் ஒரு நிலை எடுத்திருக்கோம்னா அந்த நிலைப்பாடலை நினைத்திருக்கிறதுக்கு நிறைய அறிவுகள் தேவைப்படுகிறது, பயிற்சிகள் தேவைப்படுகிறது, அதற்கு குரு அனுகிரகம், கடவுள் அனுகிரகம் எல்லாமே தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தவத்துடைய மகிமையும் சொல்றார், நிலையில் இருக்க வேண்டியதோட அவசியம் சொல்றார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னொரு குறள்லையும் இதை சொல்றார். எந்த குறளில் சொல்றாருன்னா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று மனத்தை அடக்கும் வலிமை இல்லாதவன் தவவேடம் பூணுதல் புலித்தோல் போர்த்து கொண்டு பசு பயிரை மேய்தல் போன்றதாகும். அதாவது நமக்கு வந்து இன்னும் முழுமையை நாம் அடையலை, ஆனால் முழுமையாக அடையாததுக்கு முன்னாடியே நாம் வந்து தவக்கோலம் போன்ற மாதிரி வேஷம் போடுறது வந்து அது வந்து தவறு அப்படின்றத சொல்கிறாரு. நாம் எந்த தகுதியில் என்ன இருக்கோம் அதே மாதிரியே இருந்துட்டு போகிறது நல்லது. நாம் நிஜமாவே உயர்ந்துட்டோம்னா அந்த உயர்ந்த கோலத்துக்கு தகுதியான இருந்தால் அந்த கோலத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறார்.